Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சால்வ் வித் ப்ரிஷு. டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக்சர் அண்ட் ரெலிகேஷன்ஸில் ஒரு 10 இம்பார்ட்டண்டான கான்செப்சுவல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட்டிருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு கான்செப்ஷுவல் வீடியோவும் உங்களுடைய நியூஸ் ஃபீடில் வந்து சேரும். ஓகேவா? கொஷின்குள்ளே போகலாமா? ஒவ்வொரு கொஷினையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் அது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் போகலாமா? ஓகே. A vessel contains 12 liters vodka, another contains 4 liter whiskey இருக்குது. 3 liter is removed from each of the vessel, transferred into other. The same operation repeated once more. What is the final ratio of the vodka to whiskey in 2 vessels அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். வோட்கா, இது விஸ்கி. வோட்கா எத்தனை லிட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா 12 லிட்டர் இருக்குது. விஸ்கி வந்து நமக்கு 4 லிட்டர் இருக்குது. இப்போது வோட்காவிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 லிட்டரை எடுக்க போகிறோம். 3 லிட்டர் எடுத்துட்டா நமக்கு மீதி 9 லிட்டர் இருக்கும். விஸ்கியிலேருந்து 3 லிட்டர் வெளில எடுத்துட்டா மீதி 1 லிட்டர் இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த 3 லிட்டர்ஸ் ஆஃப் விஸ்கியை நம்ம எதில் ஆட் பண்ண போகிறோம்? இந்த வோட்கா கூட ஆட் பண்ண போகிறோம். அப்போது 9 லிட்டர் 3 லிட்டர் வோட்கா விஸ்கி. இப்போது இந்த 1 லிட்டர் கூட நம்ம 3 லிட்டர்ஸ் வோட்காவை ஆட் பண்ண போகிறோம். அப்போது 3 1 வோட்கா விஸ்கி. ஓகேவா? இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ப்ராசஸை த சேம் ஆப்ரேஷன் ரிப்பீட்டட் ஒன்ஸ் மோர். ஓகேவா? ரிப்பீட்டட் ஒன்ஸ் மோர். இப்போது இந்த 9 3 இப்போது நம்மக்கிட்ட சேம் 12 லிட்டர் இருக்குது, சேம் 4 லிட்டர் இருக்குது. இந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு பாயிண்டில் போகும். நீங்கள் மறுபடியும் இந்த 3:1 நீங்கள் 3 லிட்டர்ஸ் வெளியில் எடுக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு பாயிண்டில் போகும். இப்போது இங்கே தான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட்ஸை அப்ளை பண்ண போகிறோம். இப்போது 3:1 அப்படி இருக்கிற ரேஷியோவில் இருக்கிற ஒரு பீக்கரில் 3:1ங்கிற ரேஷியோவில் இருக்கிற இன்னொரு மிக்சரை ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற அந்த ரேஷியோவும் 3:1 தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளே எடுத்துக்கலாம். ஒரு 120 ஒரு 40 3:1. ஓகேவா? சேம் 3:1 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு 45 15 அப்படிங்கிற இன்னொரு மிக்சரை ஆட் பண்ணுறோம். இப்போ இது என்ன கிடைக்கும்? இது 165. இது என்ன கிடைக்கும்? 55. இப்போது இதுக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன கிடைக்குது? 3:1 கிடைக்குதா? ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரேஷியோ கூட அதே ரேஷியோவில் இருக்கிற இன்னொரு மிக்சரை நம்ம ஆட் பண்ணுறப்போ கிடைக்கிற ஃபைனல் ரேஷியோவும் சேம் ரேஷியோவாக தான் இருக்கும். இப்போது இந்த 3:1ங்கிற இந்த மிக்சர்லேருந்து 3 லிட்டர்ஸ் வெளியில் எடுத்தால் அதுவும் நமக்கு 3:1 ரேஷியோவில் தான் இருக்கும். ஓகேவா? இந்த 3:1 ரேஷியோவை இந்த 3:1 கூட மிக்ஸ் ஆகிறப்போ ஃபைனலாக கிடைக்கிற ரேஷியோ 3:1 தான். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? 3:1. பிகாஸ் இது நமக்கு 3:1 இருக்குது. இப்போ இந்த இதிலேருந்து ஒரு 3 லிட்டர்ஸை எடுத்து இந்த 4 லிட்டர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணாலும் சேம் ரேஷியோ தான் வரும். இதை நம்ம அலிகேஷனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 75% ஆஃப் ஃபஸ்ட்டு இதில் நமக்கு வோட்கா இருக்குது. இதிலேருந்து நமக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் எடுக்கிறோம்? 3 லிட்டர்ஸ் எடுக்கிறோம். அதை கொண்டு போயிட்டு 1 லிட்டர் இருக்கிற 75% இருக்கிற வோட்கா கூட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வோட்கா பர்சன்ட் கிடைக்கும்? அப்போ 3 × 75 225 + 75 டிவைடட் பை 4 போட்டால் 75% சேம் 3:1 தான் கிடைக்குது. ஓகேவா?
இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு கான்செப்டே ஒரு நல்ல கான்செப்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷினில் யூஸ்ஃபுல்லாக ஆகும். ஓகேவா? செகண்ட் கொஷின் போகலாமா? செகண்ட் கொஷின், ஏபிசி வாட்டர், மில்க்கு, ஆசிட் 3 இருக்குது. சேம் குவான்டிட்டி, இந்த லைனை பாருங்கள், சேம் குவான்டிட்டி. 10% ஏவை எடுத்து BC have water and milk and acid same quantity. Maybe typing mistake. 10% A taken out, put into B, then 10% B Cல போடுறோம், மறுபடியும் 10% C எடுத்து Aல போடுறோம். At the end of the timeல மில்க் A உடைய ஃப்ராக்ஷன் என்ன? இதுதான் கொஷின். ஓகேவா? இப்போது A B C வாட்டர் இருக்குது, மில்க் இருக்குது, ஆசிட் இருக்குது. ஓகேவா? இப்போ வாட்டர் வந்து நமக்கு 1000, மில்க்கும் நமக்கு 1000, நமக்கு ஆசிடும் நமக்கு 1000. ஓகேவா? இப்போது 10% ஏவை வெளியில் எடுத்துட்டோம், அதாவது -100. இப்போது இந்த வாட்டர் தான் கொண்டு போயிட்டு நம்ம செகண்டில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ 1000 * 100. இது என்னது? மில்க்கு, இது வாட்டர். ஓகேவா? இப்போ ஏக்கிட்ட எவ்வளோ இருக்குது? மீது 900 ml இருக்குது. இப்போது இதிலிருந்து ஒரு 10% வெளியில் எடுக்கிறோம். அப்போது 1100ல் ஒரு 10% எடுத்தால் நமக்கு 110. என்ன ரேஷியோவில் இருக்கும்? மில்க்கு 100 இருந்தால் வாட்ரு வந்து 10 இருக்கும். ஓகேவா? அப்போது அதை கொண்டு போய்ட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். 100 ஒரு 10, டோட்டலாக 1110. இதில் ஆசிட் வந்து 1000, ஆசிட், மில்க் அண்டு வாட்டர். ஓகேவா? இப்போது இந்த குவான்டிட்டியிலேருந்து ஒரு 10% வெளியில் எடுக்கிறோம். 10%னா 111 ப்ளஸ் 111. அப்போ என்ன கிடைக்கும்? 1011 இருக்கும் ஏ கிட்ட. ஓகேவா? அதில் 900 வந்து வாட்டர், 100 வந்து ஆசிட், 10 மில்க்கு, 1 மறுபடியும் வாட்டர். ஓகேவா? இப்போது என்ன கேட்டிருக்காங்க? மில்க்குடைய பர்சன்ட் கேட்டிருக்காங்க. மில்க் என்ன? 10 டிவைடட் பை டோட்டல் எவ்வளோ இருக்குது? 1011. அப்போ ஃப்ராக்ஷன் என்னது? 10/1011 ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? புரியுதா? உங்களுக்கு எந்த கொஷின் புரியலனாலும் கீழே சால்வ் வித் ப்ரிஷிவ் அஃபிஷியல் அப்படிங்கிறது என்னுடைய டெலகிராம் சேனல், அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சால்வ் வித் ப்ரிஷிவ் செக் பண்ணுங்கள். டெலகிராமில் டிஸ்கஷன் ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நான் ஆக்டிவாக இருப்பேன், அங்கே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A shopkeeper mixes 2 types of rice cost 8 per kg, 12 per kg. Ratio என்னது? 1:3. If second variety drops 11.50, price drop ஆச்சுன்னா now the mixing cost என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஒன்று வந்து 8 per kg, another 12 per kg. என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க? 1:3. அப்போ மிடில் வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இதை டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், நமக்கு என்ன கிடைக்கும்? 8. இது டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 36 டிவைடட் பை இதை ஆட் பண்ணுங்கள் 4. அப்போது 44/4 = 11. எக்ஸோட வேல்யூ என்ன? 11. இதுக்கு இன்னொரு மெத்தடு இருக்குது. இப்போது 8, 12, 1, 3. இந்த 8க்கும் 12க்கும் இருக்கிறது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நமக்கு 4. அந்த 4 தான் இந்த ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 1x + 3x = 4 அப்படின்னா 4x = 4னா எக்ஸோட வேல்யூ 1. அப்போது இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 3x இருக்குமா? அப்போ 3. அப்போ இங்கே என்ன வரும்? 11. ஓகேவா? ஸோ அப்படியும் ஃபைன் பண்ணலாம். இந்த ரூல் கண்டிப்பாக ஃபியூச்சர் அடுத்த வரப்போகிற சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 11. இப்போ ஃபஸ்ட்டு வெரைட்டி என்ன? நமக்கு நியூவாக இருக்கிறது 8.
செகண்ட் வெரைட்டி 11.5. மிக்சிங்கில் ஓவரால் 11 இருக்கும். என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ண போகிறோம்? 11.5லேருந்து 11 மைனஸ் பண்ணால் நமக்கு 0.5. 11லேருந்து 8 மைனஸ் பண்ணால் நமக்கு 3. அப்போ ரேஷியோ என்னவாக இருக்குது? 1:6. ஓகேவா? 1:6. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? சொல்யூஷன் A with acid concentration 10 இருக்குது. சொல்யூஷன் Bயில் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் X% இருக்குது. சொல்யூஷன் Cயில் ஆசிட் X² இருக்குது. ஏவும் பியும் மிக்ஸ் பண்ணுறப்போ M:1N 6% ஆசிட் கிடைக்குது. ஏவும் சியும் பண்ணுறப்போ நமக்கு 14% ஆசிட் கிடைக்குது. அப்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் X? இதுதான் நமக்கு கொஷின். ஓகேவா? இப்போது ஏல நமக்கு ஆசிட் 10%, பியில் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறோம்? M:N. இதனால் நமக்கு கிடைக்கிறது 6%. சேம் 10 X² 14%. ஓகேவா? %. சேம் M:N. பாருங்கள், இங்கே மிடில் வேல்யூ சின்னதாக இருக்குது. அப்போது இது பெருசாக இருக்குது. அப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? இதை விட சின்னதாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ரெண்டாவது, ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன ஒரு கான்செப்ட் தான். இது ரெண்டுத்துக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுதான் இதோட ஆட் வேல்யூ நமக்கு கிராஸ் பண்ணும்போது. ஓகேவா? இப்போது அப்படி பார்க்குறப்போ M+N வேல்யூ என்ன? 10 - X. இங்கே M+N வேல்யூ என்ன? 10 - X². ஓகேவா? இப்போது 10 - X அது 10 - X². சாரி, இது தப்பாக எழுதிட்டேன். இங்கே X² - 10, ஏன்னா இது பெருசாக இருக்கும். ஓகேவா? X² - 10 = 10 - X. அப்போது X² + X - 20 = 0. அப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? +5 - 4 = 0 வரும்போது நமக்கு X = 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? நமக்கு 4. புரியுதா? இதை ரொம்ப ஷார்ட்டாக போட்டுடலாம். ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கணும். கான்செப்டில் கிளாரிட்டி இல்லைன்னா நமக்கு லாஜிக்காலாக நமக்கு தோணாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஃப்ரம் எ சொல்யூஷன் மில்க் அண்ட் வாட்டர் 5:3. ஓகேவா? X% ரிமூவ் பண்ணுறோம். அது எவ்வளோன்னு நமக்கு கொடுக்கல. ரீப்ளேஸ்டு பை த வாட்டர் கான்சன்ட்ரேஷன். மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறது வாட்டரில் பண்ணுறோம். ஓகேவா? த ரிசல்ட்டிங் சொல்யூஷன் லெஸ் தென் பிட்வீன் த 30% அண்ட் 50% மில்க் இருக்குது. ஓகேவா? எவ்வளோ நமக்கு எடுக்கிறோன்னே சொல்லலை. ஆனால் இப்போது அந்த எவ்வளோ எடுக்கிறோன்றது எக்ஸோட வேல்யூ எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அதை தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன கிடைக்குது? 5:3. ஓகேவா? இப்போ 5 அப்படிங்கிறது மில்காக இருந்தால் 3 வாட்டர். அப்போது மில்குடைய பர்சன்ட் என்ன? நமக்கு 5/8, அதாவது 62.5. ஓகே, இப்போது ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டியை நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க. வெளியில் எடுத்தாலும் உங்களுடைய ரிமைனிங்கில் இருக்கிற குவான்டிட்டியில் மில்குடைய பர்சன்ட் மாறாது. இது ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டியில் மில்க் ஒரு பர்சன்ட் இருக்குது. அந்த பர்சன்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டியை வெளியில் எடுத்தாலும் பர்சன்டேஜ் ஆஃப் மில்க் மாறாது. குவான்டிட்டி மாறும், பர்சன்ட் மாறாது. அப்போது 62.5 தான் ரிமைனிங்கில் இருக்கிறது. நீங்கள் ஆட் பண்ண போகிறது பியூர் வாட்ரு. ஓகேவா? 0. ஓகே, இப்போது மில்க் எப்படி இருக்குது? 30 to 50. ஓகேவா? இப்போ 30க்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா
இங்கே நமக்கு அலிகேஷனில் இது 30 கிடைக்கும், இது 32.5 கிடைக்கும். இது ரீப்ளேஸ்டு, இது ஆஃப்டர் டேக்கன். ஓகேவா, இது ஆஃப்டர் டேக்கன். அப்போது ரீப்ளேஸ்டு எவ்வளோ நமக்கு 32.5 டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு இனிஷியலாக இருக்கிற டோட்டல் குவான்டிட்டி கிடைக்கும் 62.5. இது நம்ம 5ஆல் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 65/125. இது இன்னும் கேன்சல் பண்ணால் 13/25. ஓகேவா, அப்போ 13/25 இன்ட்டு 100 போட்டால் நமக்கு 52%. அப்போது எடுக்கிற வேல்யூ எப்படி இருக்குது 52%. ஆப்ஷனில் இருக்கா, இருக்குது. ஓகேவா, பட் இன்னொரு வேல்யூ ஃபைன் பண்ணணும். இன்னொரு வேல்யூ ஃபைன் பண்ணுறது சேம் மெத்தட் தான். 62.5 0. இப்போ அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 50 போட்டு செக் பண்ணுங்கள். 50 போட்டால் நமக்கு இங்கே 50 கிடைக்கும், இங்கே 12.5 கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த 50ங்கிறது ஆஃப்டர் டேக்கன், 12.5 ரீப்ளேஸ்டு. அப்போ டோட்டல் என்ன 62.5. 12.5 டிவைடட் பை 62.5 இன்ட்டு 100. இதை அடித்தா என்ன கிடைக்கும் 25. இது 125. இதை அடித்தா 1/5. 1/5னா நமக்கு 20%. அப்போ 20%க்கு மேலே 52%க்கு கீழே. ஓகேவா, புரியுதா? சம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எப்பயுமே சம்ஸை டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரும்போது தான் நம்ம வந்து கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? The number of students in section A, section B 50, 62. Okay, the average score in mathematics all the students 75. If the average score of the students section A 20% more than the section B, then the average score of the students in section A கேட்டிருக்காங்க. ஓகே, செக்ஷன் ஏ கீழே ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் கீழே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு நமக்கு மிக்ஸ் பண்ணுறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ மிக்ஸ் பண்ணுவோமா? ஏவுடைய ஆவரேஜ் எப்படி இருக்குது 20% மோர் தென் த பி. அப்போது 6x, பியோடையது 5x. ஓவரால் ஆவரேஜ் என்ன நமக்கு 75. பாய்ஸ் எவ்வளோ 50, கேர்ள்ஸ் எவ்வளோ 62. ஓகேவா, அலிகேஷன் படி நம்ம பண்ணுவோமா? ஆவரேஜ் மாதிரி பேசிக் கான்செப்ட். 50 × 6 300x ப்ளஸ் 62 × 5 310x ஈக்குவல் டு 75 இன்ட்டு 112. இப்போது 610x ஈக்குவல் 75 இன்ட்டு 112 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 75 இன்ட்டு 112 டிவைடட் பை 610. நமக்கு என்ன வேணும் 6x வேணும். அப்போ இன்ட்டு 6 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது கேன்சல் பண்ணலாமா? இது என்ன கிடைக்கும் 25. இது என்ன கிடைக்கும் 12 × 60 2. இப்போ மறுபடியும் இதை கேன்சல் பண்ணலாமா? இது 56, இது 61. இப்போது இதையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். அப்போ கேன்சல் பண்ணுறப்போ 10 × 60 10 பாயிண்ட், மறுபடியும் ஒரு 1, அதுக்கப்புறம் ஒரு 6. ஓகேவா, இப்போது 25 இன்ட்டு 56 டிவைடட் பை 10.6. 25 இன்ட்டு 56ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியணும். 25 இன்ட்டு 6 30, 150, மறுபடியும் 125 0.
சாரி தப்பாக எடுத்துட்டேன், அதான் 15 5 75, 56 × 15, 56 × 15, 840 டிவைடட் பை 10.16. 840 10ஆல் டிவைட் பண்ணால் 84. பட் இங்கே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே 84 விட கூட தான் இருக்குது. பட் இங்கே 10.16 அப்ராக்சிமேட்டாக டிவைட் பண்ணுறப்போ வேல்யூ 84 விட குறையும். அப்போது ஆன்சர் 82.6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சம்மு. த ஆவரேஜ் ஆஃப் n நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 45. நம்பர்ஸ் நமக்கு தெரியாது, அது வேணாம். இப்போது 60% ஆஃப் த நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 5 ஈச். ரிமைனிங் நம்பர்ஸ் டிக்ரீஸ்டு பை 10. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் நம்பர் ஸோ அப்டைன்டு? ஓகே, இப்போது ஓவராலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்ற நமக்கு தெரியும். இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு தெரியாது. இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் நமக்கு டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்க. டிக்ரீஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க? 60%, 40%, 3:2. ஓகேவா? இப்போது இதுதான் அலிகேஷனில் நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபார்முலாஸ். இப்போது n45 விட்டுருங்க. 60% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு 5. அப்போது இன்க்ரீஸ்டு ப்ளஸ் 5, 60% 3x. ஓகே, மீதி இருக்கிறவங்க 10 வந்து ரெடியூஸ் ஆகுது, -10. மல்டிப்ளை பண்ணுங்கள், 15. இதை பண்ணுங்கள், -20 டிவைடட் பை 5 போட்டால் -5/5 -1. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? -1. ஆல்ரெடி இருக்கிற ஆவரேஜ் 45. இப்போது -1, ஸோ 44. ஓகேவா? ஆன்சர் 44. நெக்ஸ்ட்டு, the number of students in a class 45, out which 33 1/3 are boys. அப்போ பாய்ஸ் வந்து ஒரு பங்கு, கேர்ள்ஸு 2 பங்கு. பாய்ஸ், கேர்ள்ஸ். The average score of girls 66 2/3 more than the boys. 66 2/3 அப்படின்னா என்ன? நமக்கு 2/3 மோர் அப்படின்னா கேர்ள்ஸோட ஆவரேஜ் 5x இருக்கான், பாய்ஸோடைய ஆவரேஜ் 3x இருக்கான். ஓகேவா? இப்போது ஓவரால் ஆவரேஜ் நமக்கு கொடுத்துட்டாங்க 78. ஓகேவா? இப்போ சேம் ரூல், 1 × 3 3x ப்ளஸ் 5 × 2 10x ஈக்குவல் டு 78 × 3. 13x ஈக்குவல் 78 × 3. அடித்தா நமக்கு 5 × 3 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 15. சாரி, சிம்பிளிஃபிகேஷனில் தப்பு பண்ணுறேன். 6 × 5 6 3 18. ஓகேவா? ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் த கேர்ள்ஸ், கேர்ள்ஸோடது என்ன? நமக்கு 5x. அப்போ 5 × 18 வேல்யூ 90. இது அலிகேஷன்ஸ் ஆஃப் ஆவரேஜோட கான்செப்ட். நெக்ஸ்ட், a vessel contains solution of acid and water. வாட்டர் வந்து 64% இருக்குது. 4 liters of the solution taken out the vessel, same quantity of water add பண்ணுறீங்க. அப்போது ரிசல்ட்டிங் சொல்யூஷன் contains 30% acid. ஓகேவா? the quantity of water in the solution at the beginningல எவ்வளோ இருந்துச்சு? இந்த கொஷின் அலிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற ஆரம்பத்தில் இருக்கிற வாட்டர் வந்து நமக்கு 64. ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி வெளியில் எடுத்தாலும், 4 லிட்டர் குவான்டிட்டி எடுத்தாலும் மீதி இருக்கிற பர்சன்ட் 64% தான் இருக்கும். இப்போது நீங்கள் மறுபடியும் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறீங்க. அந்த வாட்டரில் உங்களுக்கு மில்க் எதுவுமே இருக்காது. ஸோ 100% வாட்டர் இருக்குது. ஓகேவா? இப்போது இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ 30% ஆசிட்னா 70% நமக்கு வாட்டர் இருக்கும். ரேஷியோ எடுங்க, 30. இது என்ன கிடைக்கும்? 6 5:1.
ஓகேவா. இந்த 5 ஆஃப்டர் டேக்கன் 1 ரீப்ளேஸ்டு. அப்போ டோட்டல் குவான்டிட்டி என்னது நமக்கு 6x. 5x 1x 6x. இப்போது 1x தான் நமக்கு ரீப்ளேஸ் தான் நமக்கு 4 லிட்டர் அப்படின்னா 6 வந்து நமக்கு 24 லிட்டர். அப்போ 24 லிட்டர் தான் நமக்கு இனிஷியலாக இருந்திருக்கும். ஓகேவா. இப்போது 24 லிட்டரில் 64% பார்க்கணும். அப்போது 64 × 24 4 16 மிச்சம் 1 256 128 6 3 5 1 1536. அப்போது 15.36. ஓகே, புரியுதா? ஓகே காய்ஸ், இவ்வளோ நேரம் கொஷின்ஸ் எல்லாமே பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கொஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அந்த கொஷினை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். புரியலைன்னா எந்த கொஷின் புரியலைன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு டெலகிராமில் சொல்லித்தரேன். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும்னு கேளுங்க, வீடியோவை போடுறேன். தேங்க்யூ காய்ஸ்.